ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். கத்திரிக்காய் வச்சு இதுவரை நம்ம சாம்பார் வச்சுருப்போம், காரக்குழம்பு வச்சுருப்போம், பொரியல் வச்சுருப்போம், தொக்கு வச்சுருப்போம், எல்லாம் வச்சுருப்போம். இன்றைக்கி ஒரு தொகையில் ரெசிபி பார்க்குறோம் கத்திரிக்காயில். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்குற வரையும் நம்ம வதக்கிக்கலாம். கத்திரிக்காவையும் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 4 கத்திரிக்காவை நல்லா கழுவி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு நம்ம கத்திரிக்காய். இதை ஆற வச்சு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் அதே கடாயை எடுத்துக்கலாம். நம்ம பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. திருப்பியும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச இந்த கத்திரிக்காய் விழுதை போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். இது நல்லா கட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரை இதை நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட கத்திரிக்காய் தொகையல், கத்திரிக்காய் சட்னி எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்கள் இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸுக்கு கூட நீங்கள் இது மாதிரி பிசைஞ்சு சாப்பிடலாம். நீங்களும் இந்த கத்திரிக்காய் தொகையில ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் கூட எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.